18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. சிறுமலைக்கு வந்தாச்சு. இல்ல பச்சைமலைக்கு வந்தாச்சு நினைக்கிறேன். ஜீவன் மாதிரி சொன்னோம்னா பச்சைமலை. ஆனா சிறுமலை வந்து ஓகே தான்ல, சும்மா வந்து இந்த மாதிரி குரூப்பா வந்து என்ஜாய் பண்றதுக்கு நல்லா இருக்கு. பட்ஜெட் ஓகே, லோ பட்ஜெட்னு சொல்ல முடியாது. ரூம் வந்து நம்ம கொடைக்கானல் எடுத்தா ரொம்ப வரும். இன்னும் 2 பேர் கூட இங்க இருக்கலாம் போல. ஸ்பீக்கரும் அந்த கேம்ப் ஃபயரும் சொன்னோம், அது இருந்த வாசி தான் ஹைலைட் ஆச்சு. அது இல்லைன்னா நல்லா இருந்திருக்காது. ஃபிளாஷ்பேக். இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? என்னையா அவனுங்க எவனுமே கை தட்ட மாட்டானுங்க. என்ன பண்றது, தலையெழுத்து யூனோ. பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஸ்பீக்கர் ஒரு பக்கம், அந்த கேம்ப் ஃபயர் ஒரு பக்கம்னா அண்ணாமலையோட சிங்கிங் வந்து வேற லெவல். அந்த கட்டை எடுத்து அடிக்க குடியோ கோடாலே தானா, குடியோ கோடாலே தானா. என்ன எழவி அது பேசினதெல்லாம் நம்ம வந்து யூடியூப்ல போட முடியாது, ஃபுல்லா மியூட் பண்ணி தான் போடணும். அதுல வந்து நடுவுல பீப் போறாது, பீப்புக்கு நடுவுல வார்த்தையே வரும். அதுல என்ன அவர் சொல்றாரு, சிக்கன் கெடாதுங்கிறாரு. இல்ல கெடாது, இங்க கிளைமேட் கூலிங்கா இருக்கு. கொடைக்கானல் பிரியாணி எல்லாம் செஞ்சு வாங்கிட்டு அடுத்த நாளுமே நல்லா. அப்ப இங்க இருக்கவங்க எல்லாம் சட்னியை ஃப்ரிட்ஜ்லயே வைக்க வேணாம். நாங்க ஒரு தடவை நீ தானே கொடைக்கானல் போயிட்டு இருந்தோம். போற வழியில ஒரு டீ கடை, மலை ஏறுற இடத்துல பாதி இடத்துல டீ கடை நிப்பாட்டி தண்ணி கேட்டான். தண்ணியா கூல்ட்ரிங்க்ஸோ ஏதோ ஒன்று வாங்கினோம். வாங்கிட்டு அவர்கிட்ட இவன் கேட்குறான், அண்ணே என்னண்ணே வெளியே இருந்து எடுத்து தெரியும், ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கொடுங்க. தம்பி நீ இதை குடி, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து நான் எடுத்து தரதா வேணாமான்னு அப்புறம் யோசிச்சு. ஊட்டி நிம்மி தம்பி ஆம்லெட் போட்டாப்ல, மேல இழுத்துச்சு. இவன் ஒரு 2 பெண்டு தாண்டோடனே முடிவு பண்ண ஆட்டோமேட்டிக் மழை ஏறக்கூடாது. கம்மியா சாப்பிடணும்னு நீ முடிவு பண்ணல மலை ஏறும் போது. அது இப்ப அதான் அன்னைக்கு நான் இவனை வாண்டடா வண்டியில ஏத்தினேன். இவன் கமல்லாம் வேன்ல போயிட்டு இருந்தாங்க. நான் போன் பண்ணி இருவா நம்ம எல்லாம் ஸ்கோடால தனியா போவோம் நிறுத்தி, இவனை கமல ரக்ஷனை இறக்கி நம்ம கார்ல ஏத்தி போனோம். மேரேஜ் ஃபங்க்ஷன் தானே போனீங்க? அது ஊட்டி நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன். அப்ப ஜீவன் கண்டிப்பா டான்ஸ் ஆடிட்டு போனேன். அதுதான் நான் இருக்கேன். அங்கதான் நகர செயலா இல்ல, அவன் வந்து இன்னொரு பறக்க துடிக்குது ஆனா. இல்ல இன்ன வரைக்கும் ஜெயம் ரவி சந்தானத்துக்கு கொட்டுவான்ல, இது வந்து அந்த டயக்ராம் காமிச்சு இதுன்னு சொல்ல, அது மாதிரி இவன் வந்து பச்சை மலை சிறுமலை எனக்கு யாராவது கூப்பிட்டு போய் நன்றி நம்ம போட்டு இதுதான் நம்ம ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு யூடியூப் பண்றதுனால 4 பேர் பேசுறதுக்கு 8 மைக் வச்சிருக்கோம், 3 கேமரா வச்சிருக்கோம். நாளைக்கு மார்னிங் வந்து 8:30 போல எந்திரிச்சு இந்த சாப்பிட்டுட்டு இங்க இது இருக்குல்ல அட்வென்ச்சர் பார்க்ல ஜீவனை தொங்க விடுறோம். நெக்ஸ்ட் பயோ அது எங்க இருக்குன்னே தெரியலடா. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். அப்படியா?
சொன்னாங்க இந்த சைடு தான் இன்னும் இந்த சைடு தான் இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்கும். ஆனா அங்க அவ்வளோ பெரிய மேப் மாதிரி ஒண்ணு போட்டிருக்கான், அதுல ஒரு இடம் கூட இங்க இல்ல. புதுசா இப்பதானே மனுஷனாலே ஒரு ஹில் ஸ்டேஷன்ல அப்படியே சுத்தி சுத்தி ஏறுறது ஒரு ஜாலி தானே. இந்த பயோடைவர்சிட்டி பார்க் வந்து இங்க 8 கிலோமீட்டர் வருது. கார்ல அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியாதுல்ல. நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்தோம். அது ஜீவனை நாங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணோம். ஒன்னே அவனுதான் சிஎன்ஜி தூக்கி கழட்டி வெளியே வச்சுன்னா யாராவது தராங்க படுத்து. என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலை தூர நோக்கு பார்வை சிந்தனை. உண்மை ஜீவன் இல்லாட்டி சிஎன்ஜி நடுவில் படுக்கிற மாதிரி போய் யாராவது ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு அங்க ராக்கெட் திணிச்சிடலாம் வண்டியானா மோபிஸ் அண்ணன் தான் ஒல்லியா இருக்காரு. இல்ல அது நீ சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ என்ன சொல்றது. ஆனா வந்ததுல இன்னொரு சோகம், அந்த இது இல்லைன்ட்டாங்க, ஃபால்ஸ்ல தண்ணி இல்லைன்ட்டாங்க. ஃபால்ஸ்ல தண்ணி இல்லை, அந்த சீசன் பார்த்து வரணும். என்னிடம் வராது. ரைட், அப்ப நாளைக்கு இன்னைக்கு பண்ணலாம் முடிஞ்சிருச்சு. அப்ப நாளைக்கு இனிமேதான் மெயின் பிக்சரே இருக்கு. இதுவரை நடந்தாலும் ட்ரெய்லர்ல எல்லாம் ஜாலி ஆகிட்டோம். இனிமேதான் மெயின் பிக்சர் இருக்கு. அதனால ஒரு இட்லி, ஒரு தோசை, 8 செல்ஃபி. நமக்கு இந்த தேங்காய் சட்னி. A few moments later. சொல்லுங்க ஜீவன். மைக்ல மேக்னெட் இருக்குன்றதே மறந்துட்டு இருங்க. ஆமா மைக் ஆன் பண்ணிட்டீங்களா? நம்ம வந்து டைவர்சிட்டி பார்க், உயிரியல் பூங்கா தமிழ்ல, ஏன்னா பல்லுயிர் பூங்கா, சாரி பல்லுயிர் பூங்கா. 8 கிலோமீட்டர் வேணுமா மேல போயிட்டு இருக்கோம். நிறைய ரெசார்ட்டா இருக்கு கொடைக்கானல் மாதிரி. 20 மினிட்ஸ்ல போயிடுவோம். இடமும் சூப்பரா இருக்கு. பேம்பூலா இருக்கு. ஏன் கத்துற? சரி சரி சரி. ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க, வியூலாம் ரசிங்க கொஞ்சம். திடீர்னு எடிட்டரா மாறுறான், திடீர்னு மாறுறான். டூர் கைட் சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான். இறக்கையில வண்டி ஆஃப் பண்ணிக்க, சிஎன்ஜில ஓடக்கூடாது வண்டி. ஏதாவது தெரியல ஏஐ வீடியோஸ் தெரியலனா ஃபேக் வீடியோஸ். அந்த டைம்ல ஜீவன்ட்ட கேட்கணும். அவன் எது ஏன்னா அது கஷ்டப்படுறீங்க வாழ்க்கையில. நான் சொல்றத கேட்டா நீங்க நல்லா இருந்துருவேன். கீதாசா ஆஃப் பண்ணிட்டு இப்ப போனா பிரேக் பிடிக்காது. அவன் என்ன சொல்றான், இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு போக சொல்றானா? அட பாவி. நான் கீதாசா ஜனவரி 31 தானே நியூ இயர் கொண்டாடணும். ஆமா, அதாவது ஒரு கவ், ஒரு மாடு. நான் அப்புறம் சிம்பு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவேன். கீர்த்தி சீக்கிரமா போங்க. பல்லுயிர் பூங்காக்கு கீர்த்தி 10 நிமிஷத்துல வந்துட்டான் பாத்துங்க. ஏய் அப்புறம் 10 நிமிஷம் தான். ஹில் ஸ்டேஷன்ல 8 கிலோமீட்டர் போக 1/2 மணி நேரம் ஆகும்டா. ஆனா கீர்த்தி போக 5 நிமிஷம் தான் ஆகும். கீர்த்தி போட அதாவது இந்த கோப்ரோல ரெக்கார்ட் பட்டன் வேலை செய்யல, அதனால இது எப்படி இப்ப பாருங்க, ஸ்டார்ட் ரெக்கார்டிங்கோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாய்ஸ் ரெக்கார்ட் இப்ப ஸ்டாப் ரெக்கார்டிங் சொன்னா ஆஃப் ஆகும். எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்கப்பா. இருங்க எனக்கு ஒரே நிமிஷம், நான் ஒரு 4 தடவை சொல்லிக்கிறேன். ஒரு வெவ்வேறு குரல்ல. எனக்கு கொஞ்சம் மிமிக்ரி திறன் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் தலைவர் குரல்ல சொல்றேன். கண்ணு ஸ்டாப் ரெக்கார்டிங். அவளையா நண்பா ஸ்டாப் ரெக்கார்டிங். வண்டி நின்று நான் சொல்றத கேளு. ஸ்டாப் ரெக்கார்டிங், ஸ்டாப் ரெக்கார்டிங், ஸ்டாப் ரெக்கார்டிங், ஸ்டாப் ரெக்கார்டிங். பாருங்க பாத்தியா, ஓனர் சொன்னாதான் கேக்குது. ஸ்டாப் ரெக்கார்டிங் ஆஃப் ஆயிடுச்சா? இல்ல இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஸ்டாப் ரெக்கார்டிங். நான் சொல்றேன் கேக்குது. நம்ம ஒரு வழியா இப்போ பயோ பார்க் வந்துட்டோம். பயோடைவர்சிட்டி பார்க்குக்கு வந்துட்டோம். இப்போ கார் பார்க்கிங்ல இருக்கோம். கார் பார்க்கிங்ல காரை நம்ம பார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி பெரியவர்களுக்கு ஒருத்தருக்கு 50 ரூபா, சிறியவர்களுக்கு 20 ரூபா போட்டுருக்காங்க. 20 ரூபா. வெளிநாட்டவர்களுக்கு 200 ரூபா. ஃபாரின்ல இருந்து வந்தவங்கள எங்களுக்கு 200 ரூபா. ஆனா நான் சொல்லிட்டேன், நான் ஃபாரின்ல வந்தேன், பட் ஆனா நான் இந்தியன் சிட்டிசனா இருக்க விரும்புறேன். 50 ரூபா. ஸோ அதை பாராட்டி அண்ணனுக்காக 50 ரூபா வாங்கிக்கோங்க. பி இண்டியன், பி ப்ரௌட் இந்தியன். இதான் இங்கே உள்ள சார்ஜஸ்.
இந்த ஓவியம்னா அவர் கையாலே வரைஞ்சிருக்கான். ஜீவன் என்ன ஜீவன் பண்ணி கல்ல வரைச்சி வச்சிருக்காங்க. சரி வாங்க இப்படி வாங்க. அப்படிதான் போனேன். அவங்க அண்ணன் எப்படி வாங்க? ஒரு புது மார்க்கெட் எக்ஸிட் அல்ல உள்ள. ஆமா எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடும்.